தெரில. ஆனால் எனக்கு இது இங்கேருந்து பார்க்கும்போது ரத்தம் மாதிரி தான் தெரியுது. இங்கே பார்த்த வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் கீழே வந்து ஆஃபீஸ் ரூம் இருக்குது. ஆஃபீஸ் ரூமில் போய் என்னென்னு பார்த்தோம். அந்த இடத்துல ஒரு உருவம் தெரியுது பார்த்தீங்களா கைஸ்? இங்கே தான் இருக்குதுன்னா என் கூட பேசலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல. ஆனால் நான் சீரியஸாக பார்த்தேன், என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வந்திருக்கிறது இந்த ஆண்ட்ரான பில்டிங் தான். அதாவது இந்த பில்டிங்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஓல்டு ஸ்கூல்னு சொல்லலாம், வெல்டிங் ஸ்கூல். இங்கே வந்து ஃபாரினுக்கு போகிறதுக்கு தேவையான வெல்டிங் பயிற்சிலாம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் எதிர்பாராத விதமாக கரண்ட் ஷாக் அடித்து இறந்துட்டார். அவரோட ஆத்மா இந்த இடத்துல தான் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நைட் ஆன சமயத்தில் நிறையா சவுண்டுகள் வர்றதாகவும் சில சேஞ்சான ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நான் சிங்கிளாக தான் வந்திருக்கேன் எக்ஸ்ப்ளோர் பண்ண. ஸோ அதை பற்றி எனக்கு எந்த பயமும் இல்லை. இன்றைக்கி நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆவிகள் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறது தான் வேலை. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், எக்ஸ்ப்ளோர் ஸ்டார்ட் ஆகுது, வாங்க போகலாம். கொஞ்சம் ஏறி குதிச்சதில் கொஞ்சம் இதுவாகிடுச்சு கைஸ். அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய படிக்கட்டு இருந்தனால. கைஸ், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடத்துல இருக்க போர்டு இது வெல்டிங் சம்மந்தப்பட்டது ஆன ஒரு இது தான் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. ஸோ இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தனால கைவிட்டனால லாஸ்ட்டாக இந்த பாடம் நடத்துனது அது மட்டும்தான் இருக்குது. அதனாலே உங்களுக்கே தெரியும், கைவிடப்பட்டு ரொம்ப வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு போல். இதோட அவுட் சைட்லாம் பார்த்துக்க வேண்டியதுதான். இங்கே இருந்தால் ஸ்ட்ரேஞ்சான சவுண்டு இதெல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக தடைப்பட்டனால இதில் வந்து சில சைக்கோ கில்லர்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது நைட் டைமில் ஸ்டே பண்ணுறதுக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் மன தைரியம்தான், என்னால் இது முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். கைஸ், ஏதோ சவுண்டு வந்துச்சு, நீங்கள் கேட்டிங்களா என்னன்னு தெரியல. படிக்கிற காலத்தில் இது மாதிரிலாம் யார் அதெல்லாம் எழுதிருக்கீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் படித்து ஒருத்தர் இறந்தனால இப்படி அபாண்டடாகவே மாறிடுச்சு. ஏதோ உருவம் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா கைஸ்? ஏதோ உருவம் தெரிஞ்சிச்சு, நான் பார்த்தேன். கைஸ், இங்கே எங்கேயோ தான் உருவம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு.
கேமராவில் கேப்சர் ஆனிச்சா என்னன்னு சரியாக தெரிலண்ணா. சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன இடம்னு தெரியல. இது மேலே இருக்க ஹாஸ்பிட்டா சீட்டு. சில ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டிஸ் மட்டும் நடக்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இந்த ஒயரை பார்க்கும்போது எனக்கு அவர் இறந்த ஒரு ஞாபகம் தான் வருது. நான் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து தான் இறந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கைஸ், இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு இது இங்கேருந்து பார்க்கும்போது ரத்தம் மாதிரி தான் தெரியுது. ஒரு வேளை இங்கே இருக்க அந்த அமானுஷம் ஏதாச்சும் இந்த சேவல் இல்லை கோழி அந்த மாதிரி தான் பிடிச்சி திங்கலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். மேலே ஏதாச்சும் இருக்கா அமானுஷனாவும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டேங்கு. கைஸ், இங்கே பார்த்த வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் கீழே வந்து ஆஃபீஸ் ரூம் இருக்குது. ஆஃபீஸ் ரூமில் போய் என்னென்னு பார்க்கலாம் வாங்க கைஸ். அப்படியே போயிட்டே இருப்போம். கைஸ், இதுதான் ஆஃபீஸ் ரூமு. இது உள்ள எதுவும் சம்திங் இது இருக்கா பார்க்கலாம். இது உள்ள எதுவுமே இல்லை கைஸ். மொபைல் தான் இதுவாக இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். கைஸ், அந்த இடத்துல ஒரு உருவம் தெரியுது பார்த்தீங்களா கைஸ்? உயு உயு பக்கம் போய் பார்க்க வேண்டியதான். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்குதுன்னா என் கூட பேசலாம். நான் இங்கே தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்துட்டு போனேன். கைஸ், இங்கேருந்து பார்க்கும்போது தான் கைஸ் இந்த உருவம் தெரிஞ்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னங்கிறது தெரில. ஆனால் நான் சீரியஸாக பார்த்தேன். என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் கூட பேசலாம். நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு வரல. உங்களை முக்தி நிலையாடைய வைக்கிறது தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் மோட்ச நிலையாடையலாம். நான் மறுபடியும் வேணால் 5 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போடுறேன் உங்களுக்காக. நீங்கள் என் கூட பேசலாம். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நான் செய்வேன்.
ஏதோ கதவு கிட்ட சத்தம் கேட்டுச்சு, அது மட்டும் நல்லா தெரியுது. கைஸ், என்னால் அந்த கோஸ்ட் இங்கே தான் இருக்குன்னு உணர முடியுது. ஆனால் அதை உங்கள்கிட்ட ப்ரூஃப் பண்ணுற சரியான இது கிடைக்கல. அந்த இடத்துல மட்டும் இருந்துச்சு. அது நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரில. சவுண்டு மட்டும் நல்லா வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்கிட்ட பேசலாம். அந்த மாதிரிலாம் பயமுறுத்துறதுக்கெலாம் நான் பயப்படுற ஆள் இல்லை. மறுபடியும் வேணால் 5 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுறேன். நீங்கள் வந்து பேசலாம். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நான் செஞ்சு கொடுப்பேன். கைஸ், அவர் இந்த மாதிரி சவுண்டு இதை வச்சு தான் பயமுறுத்துறாரு. மித்தபடிக்கு வர மாட்டேங்கிறாரு. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நீங்கள் இங்கே தான் இருந்தீங்கன்னா என் கூட பேசலாம். பயமுறுத்துற வேலை வேணாம். நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன், உங்கள் கூட பேசுகிறதுக்கு தான். கைஸ், இங்கே தான் இருக்கிற, ஆனால் உணர முடியுது. கைஸ், இங்கே எங்கேருந்து தான் சவுண்டு வருது. நீங்கள் என் கூட பேசலாம். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னா என் கூட பேசலாம். ஏதோ அணத்துற மாதிரி சவுண்டு மட்டும் கேட்குது நல்லா. நீங்கள் என்கிட்ட வந்து பேசலாம். பயமுறுத்துற வேலை வேணாம். இந்த மாதிரி பயமுறுத்துறீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி போயிடுவேன். காற்றுல விழுவுதா இல்லை என்ன காரணத்தினால விழுவுது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. உங்கள் வீடு இதுதானா? முதல்ல அதில் போய் பார்த்தேன், அதில் இல்லை. நீங்கள் இதில் எதுவும் இருக்கீங்களா? நீங்கள் இதுக்குள்ளே தான் இருக்கீங்கன்னா ஏதாச்சும் குரல் கொடுக்கலாம். இது உள்ள தான் இருக்கீங்களா? இது உள்ள எப்படி இருக்கு? நீங்கள் இங்கே தான் இருந்தீங்கன்னா ஏதாச்சும் அறிகுறி கொடுக்கலாம். இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நீங்கள் எலக்ட்ரிசிட்டியில் சாக்கடிச்சு இறந்தது எனக்கு மன வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, விதி முடிஞ்சிடுச்சுன்னா போய் தான் ஆகணும் யாராக இருந்தாலும். பார்த்தீங்கனாலே தெரியுது இந்த பில்டிங்கு. இது அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஆனால் சம்திங் அது உள்ளே இருக்கும்போது மட்டும் ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸு அதெல்லாம் வந்துச்சு. ஆனால் இங்கே வெளியில் இருக்கும்போது ஒன்றுமே இல்லை. ஓகே கைஸ், நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஹாண்டட் பிளேஸ் தெரிஞ்சிச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி தரேன். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்சால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம். ஓகே கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். Until then, bye. நான் உங்கள் செல்வம்.